மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. மல்லி, என் பொண்ணு எப்பங்க வருவா? வந்துருவா மல்லி, சீக்கிரம் வந்துருவா. அவ என் குழந்தைய எங்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? இன்னும் தெரியல மல்லி. தெரியலையா? ஏன் தெரிஞ்சுக்காம வச்சிருக்கீங்க அத? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவ வெண்பாவை ஏதாவது பண்ணிட போறாங்க. பண்ண மாட்டா மல்லி. நீ நிறைய சாமி கும்பிட்டுருக்கல்ல, வெண்பாக்காக நிறைய விரதம்லாம் இருந்திருக்கல்ல, அவ வெண்பாவை எதுவும் பண்ண மாட்டா. ஆனா எந்த தெய்வமும் என் வெண்பாவை காப்பாத்தலையேங்க, கைவிட்டுருச்சே. என் பொண்ணு இப்படி ஒரு பிசாசு கிட்ட போய் மாட்டிக்கிட்டாலே. மல்லி, ஏய், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். எங்க வெண்பாவை மட்டும் விட்டுறடி. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், எங்க வெண்பாவை மட்டும் கொடுத்துரு மல்லி. ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கூட, யாருன்னு பாக்க. ஹலோ குணா, நான் விஜய் பேசுறேன். விஜய், என்ன விஷயம்? நான் பைலிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். சிஸ்டர் என்னென்னமோ பேசுறாங்க, என்ன விஷயம்? குணா, நான் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கூப்பிடுறேன். இங்க வேற ஒரு பிரச்சனை, நான் கால் பண்றேன். ஓகே ஓகே விஜய், டேக் யூ டைம். ஆனா சீக்கிரம் கூப்பிடுன, வைக்கட்டுமா? ஓகே. எதுக்கு விஜய் அவகிட்ட பேச விட மாட்டேங்கிறீங்க? கேக்குற பணத்தை கொடுத்துருங்க. நம்ம குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க விஜய், ப்ளீஸ் விஜய். அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அழாம இரு ப்ளீஸ். என் பொண்ணு இங்க இருந்து போகும்போது நம்ம கோவிலுக்கு போக வேண்டாம். நீங்க, நான், டாடா 3 பேரும் சேர்ந்து வேற எங்கேயாவது போவோமான்னு ஆசையா கேட்டா. நான் அவளை அப்படி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்படி போயிருந்தா என் பொண்ணை நேரம் தப்பிச்சிருப்பான்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். மல்லி, அந்த சுடரை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயத்துல என் வெண்பாவை நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெண்பாவை வச்சுதான் அவ வச்சிருந்த இன்னொரு போனை கண்டுபிடிச்சேன். வெண்பாவை வச்சுதான் ரகு இருக்கிற இடத்த நான் ட்ராக் பண்ணேன். அத வச்சுதான் போலீஸ் அந்த ரகுவை பிடிச்சது. இது எல்லாத்தாலையும் தான் அந்த ரேணுகாக்கு வெண்பா மேல கோவம் ஆயிடுச்சு போல. அதனாலதான் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டா. நானே என் குழந்தைய இந்த கதிக்கு ஆளாக்கிட்டேனே. என் பொண்ணை நானே தொலைச்சிட்டேனே. எனக்கு விமோச்சனமே கிடையாது. எனக்கு விமோச்சனமே கிடையாது. மல்லி, 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 என்னாச்சு மல்லி? மல்லி, மல்லி இங்க பாரு மல்லி. மல்லி இங்க பாரு மல்லி. ஏய் மல்லி, இங்க பாரு மல்லி. மல்லி, மல்லி இங்க பாரு. மல்லி, மல்லி என்னாச்சு மல்லி? இங்க பாரு மல்லி. மல்லி, 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 மல்லி இங்க பாரு. மல்லி, மல்லி ஒண்ணு இல்ல மல்லி. ஆமாண்டா. இல்ல இல்ல, சரி வந்துடுறேன். டேய் ஒரு நிமிஷத்துல கூப்பிடுறேன். ஏய் நில்லு, நீ வெண்பா தானே? உன்னதானே ரேணுகா கடத்தி வச்சிருந்தா? சபாஷ், நீ அவகிட்ட தப்பிச்சிட்டியா? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க.
உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன் வா விடுங்க நான் வர மாட்டேன் வா வா. ஏய் 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 சொல்லிட்டே இருக்க நீ பாட்டு ஓடுற வா விடுங்க என்ன வான்றல்ல வா வா ஷு. நான் வர மாட்டேன் விடுங்க வா ஷு. விடுங்க ஓ தம் போடாத வா நான் வா. வர மாட்டேன் விடுங்க ஏய் போட்டனா வா போலாம் வா வா இந்த குட்டி பிசாச காணோம் ஏய் நவீன் நீயா குழந்தைய கடத்தது விஷயம் இல்ல குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும்க்கா இப்படி தப்பிக்க விட்டுருக்கியாக்கா ராத்திரி எல்லாம் கண் முழிச்சிருந்தேன் நவீன். இப்பதான் கொஞ்ச நேரம் கண் அசந்தேன். அதுக்குள்ள இந்த குட்டி பிசாசு தப்பிச்சிட்டான். சரி சரி உள்ள வா. ஏய் ஓடி வா. உட்கார் உட்கார். உன்னை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றியா? தப்பிக்க பாக்குறியா? தப்பிக்க பாக்குறியா? நான் போக மாட்டேன் ப்ளீஸ். ஏய் நான் ஒண்ணு உனக்கு அம்மா இல்ல. உன் மல்லிமா சொல்ற மாதிரி நான் பிசாசு. ரத்த காட்டு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போல நினைச்ச உன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.